ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல் இன்ஃபினிட்டி வியூ. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு 5 தரமான க்ரைம் த்ரில்லர் வெப் சீரிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது க்ரைம் த்ரில்லர்னு சொல்கிறத விடையும் பேசிக்காக வந்து இது வந்து ஒரு த்ரில்லர் ஜானரான வெப் சீரிஸ் தான் சொல்லுவோம். ஸோ ஒவ்வொன்றுமே வந்து வேறு விதமான ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். ஸோ இதில் இந்தியன் அண்ட் வேர்ல்டு, அதாவது ஃபாரின் வெப் சீரிஸ் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி தான் இருக்குது. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வெப் சீரிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இது எல்லாருமே பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி 2022 ரிலீஸ் ஆன வதந்தி, இந்த வெப் சீரிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து என்ன மாதிரி ஒரு ஜானல்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷனான ஒரு வெப் சீரிஸ் தான். என்னென்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஒரு பொண்ணோட பாடி கிடக்குது. ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கவங்களாம் அது என்ன நினைப்பாங்கன்னா வந்து ஒரு டம்மி பாடி அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும் வந்து அது வந்து உண்மையிலே ஒரு ஆக்ட்ரஸோட பாடி அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பாங்க. பட் ஆனால் வந்து ட்விஸ்ட் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த டேரக்டருக்கு வந்து செத்து போனதாக சொல்லப்படுற வந்து அந்த ஆக்ட்ரஸ் வந்து கால் பண்ணி, நான் சாகலை, நான் ப்ரொடியூசர் கூட தான் ஒரு இல்லீகல் அஃபேரில் இருக்கேன், அவர் கூட இருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த இறந்து போன பொண்ணு உண்மையாலுமே யார் அப்படின்றத கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் இந்த வெப்சீரிஸ் வந்து ஒரு சூடு பிடிச்சி அது வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போகுதுன்னுன்றத இந்த வதந்தி வெப் சீரிஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து உண்மையாலுமே வந்து அதோடய பேர் வந்து வெலோனி. ஸோ இது எதனால வந்து அந்த பொண்ணுக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது, ஒரு ஆபத்தான அந்த மரணம் வந்துச்சுன்னா, அந்த பொண்ணோட அழகு தான் அதோட ப்ளஸ்ஸு. ஆனால் அந்த அழகே ஆபத்தாச்சுன்னா என்னன்றதை தான் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணு செத்ததுக்கான ரீசன் வந்து அந்த காரணம் வந்து ஒன்று தான். யார் வந்து உண்மையாலுமே கொன்னான்றது ஒருத்தர் தான். ஆனால் அது எப்படியெல்லாம் செத்துருக்கும் அப்படின்றத வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தா அந்த நாள் ராஷமோன் அந்த படத்துங்களோட பாணியில் வரப்போ, ஸோ அதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நிறைய விதமாக சொல்லியிருப்பாங்க. இப்படி செத்துருக்கலாம், அப்படி செத்துருக்கலான்னு சொல்லி தேவையில்லாமல் அந்த பொண்ணை வச்சு ஒரு வதந்தி பரப்புவாங்க. ஸோ இதை வந்து எப்படி நம்ம இன்ஸ்பெக்டர் விவேக், அதாவது நம்ம எஸ்ஜே சூர்யா எப்படி கண்டுபிடிக்கிறாரு அப்படின்றது தான் வந்து இந்த கதை. ஸோ புஷ்கர் காயத்ரியோட க்ரியேட்டிவ் ப்ரொடக்ஷனில் வந்த இந்த சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே வந்து ஒரு தரமான சீரீஸு. அமேசான் ப்ரைமில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ பாருங்கள். ஸோ இது வந்து நம்ம அப்ரிசியேஷன் அண்ட் டிப்ரிசியேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லணுன்னா ஒரு 98% அப்ரிஷியபிள் சீரீஸ்னே சொல்லலாம். ஏன் நான் 2% குறைச்சேன்னா, ஒரு சில எபிசோட்ஸ் வந்து ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் வந்து நம்ம ஒரு பிரேக்கிங் பேட் பார்க்குறப்ப எப்படி இருக்கும், ஒரு ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் வந்து அதில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, அதில் ஒரு விதமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து நம்ம அதை பார்த்துக்கிட்டே இருக்கணுன்ற மாதிரி வச்சுருப்பாங்கள்ல, அது மாதிரி இந்த சீரீஸ்லேயும் வந்து வச்சுருக்காங்க. ஸோ வதந்தி வந்து ஒரு 98% அப்ரிஷியபிளான ஒரு வெப் சீரிஸ் தான். கண்டிப்பாக பாருங்கள். ஸோ அண்ட் கம்மிங் டு த நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து 1000 பேபிஸ் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா நீனா குப்தா அண்ட் ஹிந்தி ஆக்ட்ரஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களும் நம்ம ரஹ்மான் சார், அதாவது ராம் படத்தில் போலீஸ் ஆஃபீஸர், அவர் துருவங்கள் 16லலாம் ஹீரோவாக நடிச்சிருப்பார்ல பழைய ஹீரோ ரஹ்மான் சார். ஸோ அவங்க 2 பேர் வந்து லீட் ரோலில் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீனா குப்தா வந்து ஒரு மென்டலி அஃபெக்டட் மாதிரி ஒரு காட்டுக்குள்ளே ஒரு வீடு, அவங்க வந்து அவங்களையும் அவங்க பையனையும் காமிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூம் ஃபுல்லாக வந்து மார்க்கர் வச்சு அவங்க வந்து ஒரு ஏற்கனவே வேலை பார்த்த ஒரு நர்ஸ், அதாவது ஒரு பழைய எக்ஸ் நர்ஸாக இருந்திருப்பாங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்தப்போ வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு 1000 பேபிஸ் கிட்ட வந்து பேரண்ட்ஸ்கிட்டேருந்து மிஸ்மேட்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. எதனாலனா அது வந்து அவங்களுக்குன்னு ஒரு சைக்காலஜிக்கல் ரீசன்ஸ் வந்து அந்த வெப் சீரிஸில் வந்து அதுக்கப்புறமா ஒரு 3-4 எபிசோடுக்கு அப்புறம் காமிப்பாங்க. அண்ட் அதனால வந்து இவங்க மாற்றி வச்சுருப்பாங்க. ஸோ இதுக்கும் ஒரு சில க்ரைம்ஸ் எல்லாம் நடக்கும். ஒரு பொண்ணோட நிறைய பேரோட மர்டர்ஸ் நடக்கும். ஸோ இதுக்கும் இந்த 1000 பேபிஸ்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றத இன்வெஸ்டிகேட் பண்ண நம்ம ரஹ்மான் சார் உள்ளே வருவார். ஸோ அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் கதை எப்படி டேக் ஆஃப் ஆகுது அப்படின்றது தான் வந்து இந்த 1000 பேபிஸ் வெப் சீரிஸோட ஒரு கதை. ஸோ பாருங்கள். இந்த வெப் சீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 100% அப்ரிஷியபிளான வெப் சீரிஸ். என்னென்னா என்ன தான் லென்த் இருந்தாலுமே ஒரு எபிசோடுக்கும் இன்னொரு எபிசோடுக்கும் வந்து டைம் போகிறதே தெரியாது. நான்லாம் என்னை கேட்டிங்கன்னா நான் நைட்டு 12 மணிக்கு ஆரம்பித்தேன், விடிய காலைல 6 மணி அந்த டைம்குள்ளேயே வந்து இந்த வெப் சீரிஸை பார்த்து முடிச்சிட்டேன். ஸோ அதனால் வந்து இந்த வெப் சீரிஸ் வந்து கண்டிப்பாக பாருங்கள். உண்மையிலே வந்து
ஒரு தரமான சீரீஸ்னே சொல்லலாம். கம்மிங் பேக் டு த நெக்ஸ்ட் சீரீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்குவிட் கேம் 2. இது நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸ்குவிட் கேம் சீசன் 2. ஸ்குவிட் கேம் சீசன் 1 வந்து எப்படி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான முடிவாக இருந்துச்சோ, ஹீரோ வந்து ஜெயிச்சுட்டு வெளில போவார் இல்லையா? இப்போ ஸ்குவிட் கேம் 2ல் என்ன பண்ணுறாருன்னா, ஹீரோ திருப்பி உள்ளே வராரு. எதனாலனா இவருக்கு பர்சனலாக ரிலேட்டான எல்லாருமே வந்து அந்த ஸ்குவிட் கேம்னால இறந்துருப்பாங்க. அது இல்லாமல் நிறைய அப்பாவிங்க வந்து இறந்து போகிறத வந்து இவர் கண்கூட பார்க்குறாரு இல்லையா அந்த கேமில். ஸோ அதனால வந்து உண்மையாலுமே இந்த கேமை யார் நடத்துகிறா, இந்த கேமுக்கு வந்து யார் தான் வந்து ஹெட்டு, இதை வந்து பண்ணுறவன் எவன் அப்படின்றத கண்டுபிடிக்கணுன்றதுக்காண்டி அவர் உள்ளே போகிறாரு. ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது அப்படின்றது தான் வந்து இந்த ஸ்குவிட் கேம் 2வோட இது. ஸோ ஸ்குவிட் கேம் 1 வந்து ஒரு லீனியராக போகும். பட் ஆனால் ஸ்குவிட் கேம் 2 வந்து கொஞ்சம் நான் லீனியராக போகிற மாதிரிலாம் இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கேம் வந்து இந்த சீரீஸில் வந்து கேம் எப்போ சூடு பிடிக்க ஆரம்பிக்கும்னா, அந்த கேம் நடத்துகிற மெயின் வில்லன் இருக்கான் இல்லையா, அவன் யாருன்னு ஆடியன்ஸுக்கு தெரியும். பட் அதில் இருக்க கேரக்டர்ஸ்க்கு தெரியாது இல்லையா. அவன் கேம்குள்ளே வந்துடுவான், கண்டஸ்டண்ட்டாக வருவான். ஒரு பிளேயராக உள்ளே வந்ததுக்கப்புறம் என்னென்ன நடக்குதுன்றத சூப்பராக காமிச்சிருப்பாங்க. ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக வந்து ஸ்குவிட் கேம் 2 பாருங்கள். ஸ்குவிட் கேம் சீசன் 1 பார்க்காம ஸ்குவிட் கேம் சீசன் 2 பார்க்காதீங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து புரியும். ஸ்குவிட் கேம் சீசன் 1 பார்த்துட்டு ஸ்குவிட் கேம் சீசன் 2 பாருங்கள். ஸோ இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பட் இதை பற்றி கம்மியாக பேசுனதுக்கான ரீசன் என்னென்னா, நிறைய பேர் பார்க்காம விட்டுருப்பாங்க. ஸோ அவங்களுக்காண்டி தான் இது தமிழ் டப்பிங்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு 100% அப்ரிஷியபிளான சீரீஸ் தான். இதில் குறைன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ கம்மிங் டு த ஃபோர்த் வெப் சீரிஸ். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து 5ஆம் வேதம். இது வந்து என்னன்னு எதை பற்றி இது வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம புராணத்தில் வேதங்கள் இருந்துச்சு இல்லையா, ஒரு 4 வேதங்கள், அந்த ரிக்வேதா, சாமவேதா என்னமோ நிறைய சொல்லுவாங்க. அதை பற்றி தெரியல, ப்ராபப்ளி எனக்கு தெரில. அதில் வந்து 4 வேதங்கள் தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் வந்து ஓலைச்சுவடிகள் வச்சும் அண்டு சில ரிசர்ச்சர்ஸ் வச்சு பார்க்குறப்போ, பிரம்மனோட மடியில் வந்து ஒரு குழந்தை இருக்கும். அந்த குழந்தை தான் 5ஆம் வேதம். அந்த அந்த குழந்தையோட வாரிசுங்க வம்சாவளிக இன்னுமே இருந்துகிட்ருக்காங்க அப்படின்றத வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் த்ரில்லராக வந்து கொண்டு போயிருப்பார் டைரக்டர் நாகா யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மர்மதேசம் எடுத்த டைரக்டர் தான். ஸோ மர்மதேசம் ஃபேன் பேஸ், அதாவது விடாத கருப்பெல்லாம் பார்க்குறீங்க, 90s கிட்டாக இருந்தீங்கன்னா, அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த 5ஆம் வேதம் கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ ஆக்டிங் வைஸ் எல்லாருமே பிச்சு உதறிருந்தாங்க. அதுலேயும் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்த கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு ஏஐயாக நடிக்கும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆப்பாக நடிக்கும். ஸோ அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த கேரக்டர் கூடயே வாழுவான், ஒரு பையன் வாழ்ந்துட்டுருப்பான். ஸோ அவனை வச்சு தான் கடைசியில் கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இதில் அப்ரிசியேஷன் அண்ட் டெப்ரிசியேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லணுன்னா, இது வந்து 95% ஆடியன்ஸுக்கு பிடிக்கும். மிச்சம் 5% ஆடியன்ஸுக்கு பிடிக்குமான்னு தெரில. ஏன்னா வந்து மர்மதேசம் விடாத கருப்பு பார்த்துருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த 5ஆம் வேதமும் ரொம்ப பிடிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நான் வந்து மர்மதேசம் வந்து வசந்த் டிவியில் போடுற டைமில் வந்து ஃபுல்லாக பார்த்ததுனால எனக்கு வந்து இந்த 5ஆம் வேதம் பிடிச்சிச்சு. பட் ஆனால் இது வந்து ஒரு தடவை பார்த்தா கண்டிப்பாக இந்த சீரீஸ் புரியாது. இது வந்து இதில் டீகோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அது வந்து காமிச்சிருக்காங்க. அண்ட் இதில் வந்து 95% அப்ரிஷியபிள் கொடுத்ததுக்கான ரீசன் 90s கிட்டுன்றதுனால தான். மர்மதேசம் ஃபேன்ஸுக்கு இது வந்து ஒரு உண்மையுமே ஒரு ட்ரீட்டாக இருக்கும். இது 5% ஆடியன்ஸுக்கு வந்து இது பிடிக்குமான்றது டவுட்டாக தான் இருக்கும். இந்த லிஸ்ட்டில் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற சீரீஸ் என்னென்னா வந்து மான்வத் மர்டர்ஸ். ஸோ இந்த சீரீஸோட வந்து கதை கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு ஃபேமஸ் ஆத்தர் ரமாகாந்த் குல்கர்னின்னு ஒருத்தர் இருந்தார். ஸோ அவர் எழுதின த ஃபுட் பிரிண்ட்ஸ் ஆன் தி சாண்ட்ஸ் ஆஃப் மர்டர் அப்படின்ற ஒரு புக்கை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட நாவலை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட கதை தான் இது. ஸோ யார் லீட் ரோலில் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அசுதோஷ் கவாரிக்கர் நடிச்சிருக்காரு. இவர் யாருக்கும் தெரிஞ்சிருக்குமான்றது வாய்ப்பு, தமிழில் யாருக்காச்சும் தெரிஞ்சிருக்குமான்றது தெரியல. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, ஜோதா அக்பர், லகான் அண்டு மோஹன்ஜதாரோ இந்த மூவிஸ் எல்லாம் எடுத்த டைரக்டர் தான் நம்ம அசுதோஷ் கவாரிக்கர்.
ஸோ இவர் வந்து ஒரு தரமான டைரக்டரு. இவர் எடுத்த படம் எல்லாமே ஹிட்டு தான். நான் சொன்னது ஜோதா அக்பர் எல்லாருக்குமே தெரியும். அதோட டைரக்டர் அசுதோஷ் கவாரிக்கர்ன்றத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இவர் வந்து ரொம்ப பீரியாடிக்காக தான் படங்க எடுப்பார். பட் டைம் விட்டு தான் எடுப்பார். லகான் வந்து 96, 97 அந்த டைமில் வந்துச்சு. ஜோதா அக்பர் 2007 அந்த டைமில் வருது. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கேப் விட்டு தான் எடுப்பார். பட் ஆனால் வந்து அந்த எடுக்கிற கதையை தரமாக எடுப்பார். ஸோ அதில் கான்ட்ராவர்சிஸ் வருமா என்னன்னு தெரியாது. பட் ஆனால் வந்து தரமாக இருக்கும் கதைங்க ஒவ்வொன்றும். ஸோ நம்ம சீரீஸ்குள்ளே வருவோம். ஸோ அசுதோஷ் கவாரிக்கர் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு. அண்டு சோனாலி குல்கர்னி வந்து அவங்க வந்து ஒரு நெகட்டிவ் ரோலில் நடிச்சிருக்காங்க இந்த நாடகத்தில். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சோனாலி குல்கர்னி நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். மே மாதம் படத்தில் மார்கழி பூவேல வருவாங்களா, அவங்க தான் சோனாலி குல்கர்னி. ஸோ அவங்க வந்து ஒரு பக்காவான நெகட்டிவ் ஷேடில் நடிச்சிருக்காங்க. ப்ளஸ் அந்த மான்வத்தில் வந்து நடக்கிற மர்டர்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த கதை. ஸோ என்னென்னா பிளாக் மேஜிக்கை பேஸ் பண்ணி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய லேடிஸை வந்து பாரபட்சம் பார்க்காம லேடிஸ் அண்ட் ஜென்ஸ் வந்து ஒரு பையனை மட்டும் கொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து ட்விஸ்ட்டுக்காக கொல்லுவாங்க. பட் ஆனால் நிறைய பெண்களை அவங்க வந்து கொடூரமாக கொலை பண்ணுவாங்க. எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ரீசன் வந்து சோனாலி குல்கர்னிக்கு வந்து குழந்தை இருக்காது. அந்த குழந்தை வேணுன்றதுக்காண்டி வந்து ஒரு பிளாக் மேஜிக் ரிலேட்டடாக ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அதில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்கும். அண்ட் அதை வந்து அசுதோஷ் கவாரிக்கர் வந்து எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு அப்படின்றத வந்து சூப்பராக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அவங்க. ஸோ கண்டிப்பாக பாருங்கள் இந்த வெப் சீரிஸு. என்னென்னா ஒரு தரமான என்ன சொல்கிறது, ஒரு இன்னும் என்ன சொல்கிறதுனா, ரொம்ப வந்து மினிமலான ஒரு பட்ஜெட் தான். அந்த காலத்தில் பீரியாடிக்கில் நடக்கிற ஒரு விஷயந்தான். ஆனால் வந்து அதை வந்து எப்படி வந்து எடுத்துகிட்டு கொண்டு போகணும் அப்படின்றத வந்து கரெக்டாக கொண்டு போய் ஒரு எண்டில் வந்து ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து உண்மையிலே தரமாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக டைம் கிடைக்கிறப்போ இந்த வெப் சீரிஸை பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி நான் ஏதாவது வெப் சீரிஸ் பற்றி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே நம்ம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அந்த வெப் சீரிஸ் பற்றி சஜஸ்ட் சொல்கிறேன். ஸோ மன்மத் மர்டர்ஸ் வந்து சோனி லிவ்வில் அவைலபிளாக இருக்குது. அண்டு இதுக்கு வந்து நம்ம கொடுக்குற பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா 100% அப்ரிஷியபிள் பாயிண்ட் தான் கொடுக்கணும். ஏன்னா இதில் குறைன்னு சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ ஒரு தரமான சீரீஸ் தான். இந்த 5 சீரீஸில் நீங்கள் எதை பார்க்கணுன்னு நான் சொல்லுவேன்னா 5மே தரமான சீரீஸ் தான். பட் ஆனால் வந்து மன்மத் மர்டர்ஸ் நீங்கள் பாருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது ஸ்லோவாலாம் போகாது, ஃபாஸ்ட்டாக தான் போகும். ஸோ டக்குன்னு முடிஞ்சிடும். அண்டு சூப்பராக அவங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க இந்த சீரீஸை. ஸோ பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்து நம்ம கமெண்ட்ஸில் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் இன்ஃபினிட்டி வியூவர்லேயும். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போகிற நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும்.